வெல்கம் டு அண்ணமார் ஐஎஸ் அகாடமி. 4th ஃப்ரீ டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சைக்காலஜி பகுதிக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரீட்டா ஒரு மேடையில் ஒரு மனிதனை சுட்டிக்காட்டி என்னுடைய கணவனுடைய மனைவியின் மகளுடைய சகோதரன் என கூறுகிறான். அதாவது இந்த மனிதன் வந்து ரீட்டாவிற்கு என்ன உருவாக்கும் என கேட்குறாங்க. இதில் உறவு முறை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில இது தெரிஞ்சுக்கோங்க, ரூல்ஸ் மட்டும். ஃபர்ஸ்ட் வந்து தாத்தா பாட்டி, அடுத்தது யார் வருவாங்க, அப்பா அம்மா, அடுத்தது யார் வருவாங்க, சகோதரன் சகோதரி, அதாவது அப்பா இல்லை அம்மாவுடைய சகோதரன் சகோதரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகன் மகள். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் பாருங்க. ரீட்டா ஒரு மேடையில் ஒரு மனிதனை சுட்டி காட்டி என்னுடைய கணவனுடைய, ஓகேங்களா, இங்கிறது அப்பா அம்மா. ஓகேங்களா? ரீட்டா மேடையில் ஒரு மனிதனை சுட்டி காட்டி என்னுடைய கணவனுடைய, ஓகேங்களா, ரீட்டாவுடைய கணவனுடைய மனைவி, அதாவது என்னுடைய கணவனா மனைவி. இங்க பாருங்க, ஒரு மனிதனை சுட்டி காட்டி என்னுடைய கணவன், ரீட்டாவுடைய கணவன், மனைவினா ரீட்டாவே தான் வருவாங்க. ஓகேங்களா? மனைவியின் மகளுடைய சகோதரன், ஓகேங்களா, மகளுடைய சகோதரன், ஓகேங்களா, சகோதரன் என கூறுகிறாள் எனில் ரீட்டாவிற்கு என்ன உருவாகும் அந்த மனிதன். ஓகேங்களா? இந்த மனிதன் ரீட்டாவுக்கு என்ன உருவாகும்? இவ மகள் அப்படின்னா இவளுக்கு சகோதரன் அப்படின்னா பொண்ணு பையன். ஓகேங்களா? மகன் மகள். ஆன்சர் மகன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏபிசிடி என 4 நபர்கள் உள்ளனர். ஏயின் தந்தை எஃப். ஏபிசிடின்னு 4 பேர் உள்ளாங்களா. ஏயின் தந்தை எஃப். இதை அழிச்சிடறாங்களா? ஏயின் தந்தை எஃப், ஏவோட தந்தை எஃப். அதுக்கப்புறம் ஏயின் மகள் சி. சி வந்து மகள். எஃப்பின் தங்கை கே. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சியின் அண்ணன் ஜி. ஓகேங்களா? எஃப்பின் தங்கை கே. இங்கே எஃப் தான் கொடுத்துருக்காங்களா, இங்கே இருக்கு பாருங்க. எஃப்பின் தங்கை. ஓகேங்களா? தங்கை, எஃப்பின் தங்கை கே. சியின் அண்ணன் ஜி. ஓகேங்களா? சியின் அண்ணன், இது மகள் அண்ணன். ஓகேங்களா? ஜி. ஏயில் ஜியின் மாமன் யார்? ஓகேங்களா? இங்கே பாருங்க, கொடுத்துருக்க கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏயின் தந்தை எஃப். ஓகேங்களா? இவர் ஏவோட தந்தை எஃப். ஓகேங்களா? இவர் மகன், அதாவது எஃப்க்கு ஏ மகன். இது ஏயின் மகள் சி. ஓகேங்களா? இல்லை, ஏயின் மகள் சி. இங்கே வர கொடுத்துருவாங்க. ஏயின் மகள் சி, இவ வந்து மகள். ஓகேங்களா? அடுத்தது எஃப்பின் தங்கை கே. எஃப்பின் தங்கை. ஓகேங்களா? இங்கே இருக்கு பாருங்க, எஃப்பின் தங்கை கே. ஓகேங்களா? இங்கே வரும் அப்படின்னா சென்டரில் தங்கை கே. இவர் வந்து தங்கை. ஓகேங்களா? அதாவது தங்கச்சி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சியின் அண்ணன் ஜி எனில், சியோட அண்ணன் ஜி எனில் ஜியின் மாமன் யார்? ஜியோட மாமன் யாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? மேலே கொடுத்துருக்குது அப்பா, அப்பாவுடைய தாத்தா. தாத்தாவுக்கு தங்கச்சி அப்படின்னா இது என்ன வரும்? மகனுக்கு அத்தை முறை வரும். ஓகேங்களா? அதாவது அப்பாவுக்கு. ஓகேங்களா? தந்தையோட தங்கச்சி அத்தை முறை வரணும். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்காங்களா, வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா பாருங்க. ஜி அண்ணன். ஓகேங்களா? இந்த ஜியின் மாமன் யாருன்னு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஜிக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க? அப்பா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மகள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜி வந்து சிக்கு வந்து அண்ணன் அப்படின்னா இந்த ஏ வந்து ஜிக்கும் அப்பா. ஆனால் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மாமன் யாருன்னு இதில் கொடுக்கல. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? யாரும் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டியின் சகோதரி பி. ஓகேங்களா? டியின் சகோதரன் சகோதரி. ஓகேங்களா? சகோதரி பி. இது சகோதரன் பையன், இருந்தது பொண்ணு. ஓகேங்களா? பி சகோதரி. டியின் சகோதரி பி, ஈயின் சகோதரி டி. ஓகேங்களா? ஈயின் சகோதரி டி. ஓகேங்களா? இந்த பக்கம் சகோதரியில் இந்த பக்கம் எழுதிக்கோங்க. ஈயின் சகோதரி டி. அப்போ இதுவும் பையனாக இருக்கலாம். ஈயின் சகோதரி டி, ஈயின் சகோதரி டி. அதுக்கப்புறம் எஃப்பின் சகோதரி இ. ஓகேங்களா? எஃப்பின் சகோதரி இ, இதுவும் சகோதரி, அதாவது ஒரு பெண். எஃப்போட சகோதரி இ. ஓகேங்களா?
எனில் பிக்கும் எஃப்க்கும் என்ன வரும் ஓகேங்களா? இந்த பிக்கும் எஃப்க்கும் என்ன வரும் ஓகேங்களா? இது சகோதரின்னு கொடுத்துட்டாங்க. இது சகோதரனா இல்லை சகோதரின்னு கொடுக்கல ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? இது சகோதரி, அப்போ இது சகோதரனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா சகோதரியாகவும் இருக்கலாம். இவங்க 2 பேரும் சகோதரர் அல்லது சகோதரியா இருக்கலாம் ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாரத் என்பவர் ஒரு பெண்ணை பார்த்து பாரத் என்பவர் ஒரு பெண்ணை பார்த்து அவள் என் தாத்தாவின் ஒரே மகனின், இங்க தாத்தாவுடைய மகன் ஓகேங்களா? தாத்தாவின் ஒரே மகனின் மகள் ஓகேங்களா? ஒரே மகனின் மகள் என்று கூறினார் எனில் பாரத்திற்கும் அந்த பெண்ணிற்கும் என்ன உறவு வைக்கலாம்? ஃபர்ஸ்ட் பாரத் என்பவர் ஒரு பெண்ணை பார்த்து அவள் என் தாத்தாவின் ஒரே மகனின் மகள் என்று கூறினார் எனில் பாரத்திற்கும் அந்த பெண்ணிற்கும் என்ன உறவு ஓகேங்களா? பாரத் வந்து பையன், இது மகள் அப்படின்னா இது என்ன வரும்? இவ வந்து சகோதரி. ஆன்சர் ஏ ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தாத்தா பாட்டி, அடுத்தது அப்பா அம்மா, அடுத்தது ஓகேங்களா? ஏதாவது இவங்க தாத்தா பாட்டினா அப்பா அம்மா கீழே இருக்கிறீங்க, மேலே இருக்க தாத்தா பாட்டிக்கு என்ன வரும்? மகன் மகள், இவங்களுக்கு கீழே வர்றது பேரன் பேத்தி வரும் ஓகேங்களா? இது வந்து தாத்தா பாட்டிக்கு. இது அப்பா அம்மாவுக்கு இவங்க மகன் மகள் வருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சகோதரன், இவங்களுக்கு சகோதரன் சகோதரி, இவங்களுக்கு சகோதரன், இவங்களுக்கு சகோதரன் சகோதரி, இவங்களுக்கு சகோதரன், இவங்களுக்கு சகோதரன் சகோதரி வரும். இந்த இப்போ இங்கே பாருங்க, இந்த அம்மா அதாவது அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா இந்த பையனுக்கு, இந்த தாத்தாவுடைய பேரனுக்கு இவங்க என்ன உறவாகணும்னு கேட்டாங்களா? அத்தை. இதே வந்து மகள், அதாவது இவங்க அம்மாவுக்கு ஒரு தம்பி இல்லைன்னா அண்ணன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன வரும்? மாமன் ஓகேங்களா? அப்படின்னு வரும். இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆ என்பது ஆவின் சகோதரி ஓகேங்களா? ஆ என்பது ஓகேங்களா ஆவின் சகோதரி. இந்த ஆ என்பது என்ன சொல்றாங்க? ஆவோட சகோதரி. ஆனால் ஆவின் சகோதரி அல்ல. இந்த ஆவின் சகோதரி ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆ என்பது ஆவின் சகோதரி. இந்த ஆ என்பது இந்த ஆவோட சகோதரி ஓகேங்களா? இந்த ஆ வந்து சகோதரின்னு சொல்றாங்க ஓகேங்களா? சகோதரி அப்படின்னா பெண் ஓகேங்களா? அடுத்தது ஆனால் இந்த ஆ என்பது ஆவுக்கு சகோதரி அல்ல, அதாவது பெண் அல்ல அப்படின்னா இது ஒரு ஆண் அல்ல ஓகேங்களா? எனில் ஆவிற்கும் என்ன உறவு ஓகேங்களா? இது பெண், இது ஆண், இது சகோதரி அப்படின்னா இது சகோதரன் ஓகேங்களா? அப்ப சகோதர சகோதரி ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் ஒரு பெண்ணை பார்த்து ஓகேங்களா? ஏ என்பவர் ஒரு பெண்ணை பார்த்து உன்னுடைய அம்மாவின் ஓகேங்களா? அப்பா அம்மா ஓகேங்களா? உன்னுடைய அம்மாவின் கணவருடைய தங்கை ஓகேங்களா? கணவருடைய தங்கை சகோதரி. தங்கை என்னுடைய அத்தை எனில், இவருடைய அத்தை எனில் அந்த பெண் என்ன உறவு ஓகேங்களா? அதாவது ஏ என்பவர் ஒரு பெண்ணை பார்த்து உன்னுடைய அம்மாவின் ஓகேங்களா? அம்மாவின் கணவருடைய சகோதரி ஓகேங்களா? கணவருடைய சகோதரி எனக்கு அத்தை எனில் அத்தைன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பெண்ணுக்கு அப்பாவுடைய தங்கச்சி என்ன வருவாங்க? அத்தை தானே வருவாங்க. இவனுக்கும் அத்தை, இந்த பொண்ணுக்கு அத்தை அப்படின்னா இவங்க 2 பெண்ணா இருப்பாங்க. சகோதரன் சகோதரி எனில் அந்த பெண் என்ன உறவு? இந்த பெண் என்ன இவனுக்கு வரும்? சகோதரி. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் டியின் சகோதரர் ஓகேங்களா? ஏ என்பவர் டியின் சகோதரர் ஓகேங்களா? இந்த டிக்கு வந்து ஏ என்பவர் சகோதரர் ஓகேங்களா? சகோதரர் ஓகேங்களா? ஏ என்பவர் டியின் சகோதரர், அதாவது ஏ என்பவர் டியின் சகோதரர் ஓகேங்களா? டிக்கு வந்து சகோதரர் ஏ, டி பியின் தந்தை ஓகேங்களா? பியோட தந்தை டி, பியின் தந்தை, இவர் வந்து தந்தை ஓகேங்களா? அடுத்தது பியும் சியும் சகோதரிகள், 2 பேரும் பெண்கள் ஓகேங்களா? சகோதரிகள் ஓகேங்களா? அப்படினில் ஏக்கும் சிக்கும் என்ன உறவு வரும் ஓகேங்களா? அப்பாவுடைய தம்பி இல்லைன்னா அண்ணன் வரும், சித்தப்பா எல்லாம் பெரியப்பா ஓகேங்களா? அதில் ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருப்பாங்க. சித்தப்பா அப்படி இல்லைன்னா பெரியப்பா வருவாங்க ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சீதா ஒரு ஆணிடம் ஓகேங்களா?
சீதா ஒரு ஆணிடம் உங்கள் அம்மாவின் அம்மா உங்கள் அம்மாவின் கணவர் இது அப்பா ஓகேங்களா. உங்கள் அம்மாவின் கணவரின் சகோதரி ஓகேங்களா. கணவரின் சகோதரி எனக்கு அத்தை ஓகேங்களா. இந்த பொண்ணுக்கு சீதாவுக்கு அத்தை என்று கூறுகிறாள். எனில் அந்த ஆண் சீதாவிற்கு என்ன உறவு ஓகேங்களா. சீதா ஒரு ஆணிடம் உங்கள் அம்மாவின் கணவருடைய சகோதரி எனக்கு அத்தை ஓகேங்களா. அப்போ இவனுக்கு என்ன வரும், இவனுக்கும் அத்தை வரும் ஓகேங்களா. இவங்க 2 பேருக்கு என்ன வரும் எனில் அந்த ஆண் சீதாவிற்கு என்ன உறவு, சகோதரன். ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் எக்ஸின் தந்தை. ஏ என்பவர் எக்ஸோட தந்தை ஏ ஓகேங்களா. ஏ என்பவர் எக்ஸின் தந்தை. பி என்பவர் ஒய்யின் தாயாவார். பி என்பவர் ஒய்யின் தாயாவார். ஒய்யின் தாய் ஓகேங்களா. அடுத்தது பாருங்க. எக்ஸ் மற்றும் இஜெட்டின் சகோதரி ஒய் ஆவார். எக்ஸ் மற்றும் இஜெட்டின் சகோதரி ஒய் ஓகேங்களா. எக்ஸ் மற்றும் இஜெட்டின் சகோதரி ஒய், இந்த ஒய் ஓகேங்களா. அவர் எனில் கீழே உள்ள கூற்று எது சரியில்லைன்னு கேட்டுருக்கோம் ஓகேங்களா. ஏ வந்து எக்ஸோட தந்தை, ஒய் வந்து பியோட தாய், இஜெட் ஏக்கும் இஜெட்டுக்கும் ஒய் சகோதரின்னு கொடுத்துருவாங்க ஓகேங்களா. இப்போ இவங்க 3 பேருமே ஒரே குடும்பம். இந்த எக்ஸ்க்கும் இஜெட்டுக்கும் ஒய்க்கு வந்து சகோதரி எனில் இவங்க 2 பேரும் பாருங்க கணவன் மனைவி ஓகேங்களா. இவங்க 3 பேரும் சகோதரன் சகோதரி எனில் இந்த கீழே உள்ள கூற்று எது சரியில்லை ஓகேங்களா. பி இஜெட்டின் தந்தை ஓகேங்களா. பி இஜெட்டின் தந்தை கரெக்டு. அடுத்தது ஒய் ஏயின் மகன் ஓகேங்களா. ஒய் ஏயின் மகன், ஏயின் மகன் ஒய்ன்னு கேட்டிருக்கோம் ஓகேங்களா. ஏயின் மகன் ஒய், ஏயின் மகன் ஓகேங்களா. இது வந்து சகோதரின்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. இது வந்து மகள் தான் வரும் ஓகேங்களா, பெண். அப்போ இது தப்பு. அடுத்தது பிக்கு ஒரு மகன் உள்ளார். பிக்கு ஒரு மகன், இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் மகன் இருப்பாங்க, இது கரெக்டு. அடுத்தது பி ஏயின் மனைவி, இதுவும் கரெக்ட் ஓகேங்களா. இப்போ இது ஆன்சர் பி தான் தப்பு ஓகேங்களா. அடுத்தது ஏவின் கணவர் பி ஓகேங்களா. ஏவின் கணவர், ஏயின் கணவர் பி ஓகேங்களா. ஏவோட கணவர் பி, ஏயின் கணவர் பி ஓகேங்களா. இது கணவர் மனைவி ஓகேங்களா. அடுத்தது சி மற்றும் ஏயின் தாய் டி. சி மற்றும் ஏயின் தாய் ஏ, ஏக்கும் சிக்கும், சி மற்றும் ஏயின் தாய் டி. சி மற்றும் ஏயின் தாய் ஓகேங்களா. இப்போ சியும் ஏவும் என்ன வருவாங்க, சகோதரன் சகோதரி வருவாங்க ஓகேங்களா. எனில் பிக்கு டி என்ன வரும், எனில் பிக்கு டி என்ன வரும். இவங்க 2 பேரும் சகோதர, இது மனைவி. அப்போ இவன் வந்து சகோதரனான்னு இருப்பான், இல்லைன்னா சகோதரியாக இருப்பாள் ஓகேங்களா. அப்போ இந்த அம்மா ஒய்ஃபோட அம்மா என்ன வரும், ஹஸ்பண்டுக்கு அத்தை உறவு வரும் ஓகேங்களா. இது அத்தை, மருமகன், மகள் ஓகேங்களா. ஆன்சர் ஏ அத்தை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒருவர் மற்றவரை பார்த்து நீங்கள் என் தந்தை என்றாலும் நான் உங்கள் மகள் அல்ல அப்படின்னாலும் இவங்க 2 பேத்துக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஒருவர் மற்றவரை பார்த்து நீங்கள் என் தந்தை ஓகேங்களா. இந்த ஒருவர் வந்து இன்னொருத்தரை பார்த்து, மற்றவரை பார்த்து நீங்கள் என் தந்தை, தந்தை என்றாலும் நான் உங்கள் மகன் அல்ல, ஆண் அல்ல ஓகேங்களா. அல்ல அப்படின்னா என்ன வரும், மகன் அல்ல அப்படின்னா இந்த இவருக்கு வந்து இந்த பொண்ணு, இவங்க வந்து என்ன ஆகும், மகள். இருவருக்கும் உள்ள உறவு தந்தை மகள். ஆன்சர் தந்தை மகள் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து ஓகேங்களா. ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து ஓகேங்களா, பெண்ணை பார்த்து சொன்னார் ஓகேங்களா. ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார், இவள் என் தகப்பனார் ஓகேங்களா. தந்தை, தகப்பனார், தந்தை, தகப்பனாரின் பேரனின் மனைவி, தகப்பனாரின் பேரன் ஓகேங்களா. இவன் மகன், இவன் பேரன் ஓகேங்களா. பேரனின் மனைவி, இங்கே இருக்கு பெண் ஓகேங்களா. பேரனின் மனைவி எனில் அந்த பெண் அந்த நபருக்கு, இந்த பெண் இந்த நபருக்கு என்ன ஆகும், மருமகள். ஆன்சர் மருமகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமை உள்ளன, அந்த மாதத்தில் முதல் நாள் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதாவது ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமை கேட்குறாங்க அப்படின்னா எனில்
அந்த மாதத்தில் முதல் நாள் என்னவாக இருக்கும் ஓகேங்களா? ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமைனா ஃபஸ்ட்டு சனிக்கிழமை. அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 நாள் எழுதிக்கோங்க. புதன், வியாழன், வெள்ளி ஓகேங்களா? எப்பவுமே இந்த மாரி 5 ஒரு எப்படியும் ஒரு மாசத்துக்கு 30 நாள் வச்சுக்கோங்களேன். முதல் நாலேழு எத்தனை வருங்க? 4 28 ஓகேங்களா? 4 வாரம் அப்படின்னா 7 நாள் கணக்கு போட்ட வர 28 நாள் தான் வருது. நமக்கு ஒரு சில மாதம் லீவ் 28 நம்ம ஜனவரி, பிப்ரவரி மாதம் மட்டும் 28 நாள் வரும். மீதியெல்லாம் 30, 31 வரும் ஓகேங்களா? இப்படி பார்த்தா ஒரு வாரத்திற்கு எத்தனை நாள்? 7 நாள் வரும் ஓகேங்களா? 28ல மீதி 2 நாள் இருக்குதுன்னா 30க்கு ஓகேங்களா? அப்போ இதில் ஏதாவது ஒரு நாள் வரும். எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணால் ஒரு மாதத்தில் 5 சனிக்கிழமை உள்ளன எனில் இந்த கேட்குற கேள்வியிலிருந்து ஒரு நாள் முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. வெள்ளிக்கிழமை. இதற்கு ஆன்சர் வெள்ளி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்று திங்கட்கிழமை எனில் 66 நாட்கள் கழிந்தால் என்ன கிழமை வரும் ஓகேன்னு கேட்குறாங்க ஓகேங்களா? ஒரு வாரத்திற்கு எத்தனை நாள்? 7 நாட்கள். இது அடிங்க. 5 25 6 7 49 8 56 9 63. 63 போச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும்? 3 இருக்கும் ஓகேங்களா? 9 வாரம் ப்ளஸ் 3 நாள் இருக்கும் ஓகேங்களா? இன்று திங்கட்கிழமை. இன்னைக்கு திங்கட்கிழமை ஓகேங்களா? எனில் 66 நாட்கள் கழிச்சு இன்னைக்கு விட்டுருங்க, திங்கட்கிழமை விட்டுருங்களா? 66னா இந்த 9 வாரம் போச்சுன்னா மீதி எத்தனை நாள் மட்டும் பேலன்ஸ் இருக்கு? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். 60 நாட்கள் கழிந்து என்ன கிழமை வரும்? வியாழன் கிழமை வரும். ஆன்சர் வியாழன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நேற்றைய முன்தினத்திற்கு 2 தினங்கள் முன்னர், அதாவது நேற்றைய முன்தினம் 2 தினங்கள் 1 2 தினங்கள் முன்னர் ஞாயிறு ஓகேங்களா? அடுத்தது நாளை. இங்கே நேற்று கொடுத்துருங்களா? நாளை மறுதினம் அடுத்து 2 நாட்கள் 2 தினங்கள் கழித்து வரும் தினம் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா? நாளை மறுதினம் அடுத்து ஓகேங்களா? நேற்றைய முன்தினம் 2 தினங்களுக்கு முன்னர் ஞாயிறு ஓகேங்களா? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், அதுக்கப்புறம் வெள்ளி, சனி, ஞாயிறு, இது திங்கள் ஓகேங்களா? ஆன்சர் திங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அக்டோபர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றால் நவம்பர் 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்குறோம் ஓகேங்களா? இந்த மாதிரி மாதத்தில் கேட்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன மாதம் என்ன தேதி வரும்னு பார்த்துக்கோங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஓகேங்களா? இப்போ ஜனவரி 31 நாள், பிப்ரவரி 28 நாள் வரும். ஒரு சில மாதம் மட்டும் 29 நாள் வரும். மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31 ஓகேங்களா? இது எத்தனை நாள் வருதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அக்டோபர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அக்டோபர் மாதம் முதல்ல எத்தனை நாள்னு பார்த்துக்கோங்க. 31 நாள். 31 நாளில் ஆல்ரெடி அவங்க அக்டோபர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைன்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா? அப்போ இதில் மீதி எத்தனை நாள் இருக்கும்? 30 நாள் இருக்கும் அக்டோபர் மாதத்தில். அடுத்தது அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர் 1ஆம் தேதி ஓகேங்களா? நவம்பர் 1ஆம் தேதி என்ன கிழமை? 30 1 31 நாள் ஓகேங்களா? இப்போ 7 அடிங்க. ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள் ஓகேங்களா? 1 7 35 35 4 28 வரும் ஓகேங்களா? 28 போச்சு அப்படின்னா என்ன வரும் பாருங்க? 29 30 31 3 நாட்கள் மீதி வரும் ஓகேங்களா? இந்த மீதம் இருக்கிற நாட்கள் மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஒரு வாரத்திற்கு 7 நாள் அடிக்கிறத அதை விட்டுருங்க ஓகேங்களா? இப்போ பாருங்க, மீதமுள்ள நாட்கள் 3 நாட்கள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது திங்கள், செவ்வாய், புதன் 3 நாட்கள் அப்படின்னா இதற்கான ஆன்சர் புதன் ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மாதத்தின் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து வந்தால், ஒரு மாதத்தின் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் கழித்து வந்தால் ஓகேங்களா? 1 2 3 நாட்களுக்கு அப்புறம் வந்தால் என்ன வருது? ஒரு மாதத்தின் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 3 நாட்கள் இருந்தால் 14ஆம் தேதி என்ன நாள்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா? பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் 3 நாள்னா திங்கள், செவ்வாய், புதன், இது வியாழன். 8ஆம் தேதி வியாழக்கிழமை அப்படின்னா 14ஆம் தேதி என்னென்னு வரும் பாருங்கள். திரும்ப ஏதாவது ஒரு 7 கூட்ட முடியுமான்னு பாருங்கள். 8 7 கூட்டினா 15 ஓகேங்களா? இந்த 15ஆம் தேதி என்னென்னு இருக்கும்? நமக்கு வியாழன் இருக்கும் ஓகேங்களா? 15க்கு அப்புறம் 16 17 வெள்ளி, சனி, 16 17 நமக்கு என்ன தேதியாக இருக்கும்? 14ஆம் தேதி சனிக்கிழமையாக இருக்கும். அடுத்தது 15 ஏப்ரல் 2020 அன்று திங்கட்கிழமை எனில் 20 ஜூலை 2020 என்ன நாட்களாக இருக்கும்? ஏப்ரல் மாதம் மொத்தம் எத்தனை நாள் பாருங்கள். ஏப்ரலில் 30 நாள். 30 நாள் ஆல்ரெடி 5 நாள் போச்சு. மீதி எத்தனை நாள் இருக்கும்? 15 நாள். ஏப்ரலுக்கு அப்புறம் மே மாதம் 31, ஜூன் மாதம் 30, ஜூலையில் இவங்களே 20 தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? ஜூலையில் 20 ஓகேங்களா? 5 1 6 6 3 9 96 நாள் ஓகேங்களா?
இப்போ 7ஆல் அடிங்க. ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள் ஓகேங்களா. 5 70 மீதி எத்தனை வரும் பாருங்க. 5 70 1 2 2 14 3 21 ஓகேங்களா. 13 91 ஓகேங்களா. 91 மீதி எத்தனை நாள் இருக்கும்? 5 நாள் இருக்கும் 96க்கு ஓகேங்களா. இப்போ என்ன கிழமை கொடுத்து திங்கக்கிழமை கொடுத்துருக்காங்களா. திங்களுக்கு அப்புறம் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 5ஆவது நாள் சனிக்கிழமையாக இருக்கும். ஆன்சர் சனிக்கிழமை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்று திங்கட்கிழமை. இன்றிலிருந்து 61 நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இன்று திங்கட்கிழமை. இன்றிலிருந்து 61 நாள் என்ன கிழமையில் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன்று திங்கட்கிழமை. இன்றிலிருந்து 61 நாள் என்னன்னு கேட்குறாங்க. இன்று திங்கட்கிழமை 61 நாள் என்ன கேட்குறாங்க ஓகேங்களா. ஒரு வாரத்திற்கு எத்தனை நாள்? 7 நாட்கள். 7 35 6 42 7 49 8 56 9 63 ஓகேங்களா. 8 56 ஓகேங்களா. 9 63 அது தாண்டி போயிடும் ஓகேங்களா. 56க்கு 61 எத்தனை நாள் இருக்கும்? 5 நாள் இருக்கும் மீதி ஓகேங்களா. மீதமுள்ள நாட்கள் மட்டும் கணக்கில் வச்சுக்கணும் ஓகேங்களா. இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படின்னா 1 2 3 4 5 நாள் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஓகேங்களா. ஆன்சர் சனிக்கிழமை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நாளைக்கு மறுநாள் ஞாயிறு என்றால் நேற்றை முன்தினம் என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. இது நாமளே பாருங்க. இப்போ எப்படி போனால் இது ஃபஸ்ட்டு இன்று, நாளை, நாளை மறுதினம். இது வந்து இது வந்து நேற்று, நேற்றைய மறுதினம். அதாவது நேற்றைக்கு முன்னாடி நாள் ஓகேங்களா. இப்போ பாருங்க. நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எனில், நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எனில் நேற்றைய முன்தினம் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. நேற்றைய முன்தினம் ஞாயிறு, சனி, திங்கள், செவ்வாய், புதன் ஓகேங்களா. ஞாயிறு, சனி, திங்கள், செவ்வாய், புதன். நேற்றைய முன்தினம் புதன்கிழமை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 10 ஜனவரி 1993 வியாழன் எனில் 10 ஜனவரி 1994 என்ன கிழமை வரும்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. ஒரே நாள், ஒரே மாதம், ஒரே வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னா இது லீஃப் ஆண்டா லீஃப் ஆண்டு இல்லையான்னு பாருங்க. 4ஆல் வகுப்படக்கூடியது தான் லீஃப் ஆண்டு ஓகேங்களா. இது 4ஆல் அடிப்படுங்க பாருங்க. 93 10 ஜனவரி 93 இருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 93 தான் வரும். இதில் வந்து 1994 வெறும் 10 நாள் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க ஓகேங்களா. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா லீஃப் ஆண்டு கிடையாது ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணால் ஒரு நாள் கூட்டிக்கணும். ஒருவேளை லீஃப் ஆண்டா இருந்துச்சு அப்படின்னா அதை 2ஆல் கூட்டிக்கணும் ஓகேங்களா. இப்போ பாருங்க. வியாழக்கிழமை அப்படின்னா வியாழனோட ஒரு நாள் கூட்டணும் வரும். ஆன்சர் வெள்ளிக்கிழமை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1 ஜூன் 2017 வியாழன் எனில் 1 ஜூன் 2019 என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஒரே நாள் ஒரே மாதம், ஒரே நாள் ஒரே மாதம், வருஷம் டிஃப்ரெண்ட் வருது பாருங்களா. 2017லேருந்து 19க்கு எத்தனை வருஷம் பாருங்க. 17லேருந்து 18 19 ஓகேங்களா. 2 ஆண்டு டிஃப்ரெண்ட் வரும் ஓகேங்களா. இந்த 2 ஆண்டு 2017 2018 இது 4ஆல் வகுப்படுமான்னு பாருங்க. இது 4ஆல் வகுப்படாது. இது பாருங்க. 5 20 4 20 5 20 1 4 16 தான் வரும் ஓகேங்களா. மீதி 2 வந்துடும் ஓகேங்களா. அப்படின்னா இது ரெண்டுமே லீஃப் ஆண்டு கிடையாது. 2017 லீஃப் ஆண்டு கிடையாது. 2018மே லீஃப் ஆண்டு கிடையாது ஓகேங்களா. இப்போ எத்தனை ஆண்டு இருக்குது? 2017லேருந்து 18 18லேருந்து 19 2 வருஷம் இருக்குங்களா. ஒரு ஆண்டுக்கு ஒரு நாள் கூட்டணும், இன்னொரு ஆண்டுக்கு இன்னொரு நாள் கூட்டணும். மொத்தம் 2 நாட்கள். லீஃப் ஆண்டாக இருந்தால் மட்டும் 2 நாள் கூட்டணும். ஒரு நாள் கிடையாது 2 நாள் கூட்டணும் ஓகேங்களா. இப்போ வியாழன் அப்படின்னா வெள்ளி, சனி. ஆன்சர் சனிக்கிழமை. அடுத்தது பாருங்க. ஜனவரி 1 1992 புதன் எனில் வாரத்தின் எந்த நாளானது ஜனவரி 1 1993 இருக்கும்னு கேட்குறாங்க ஓகேங்களா. இதே என்ன கொடுத்துருங்க. ஜனவரி 1 1992 இது ஜனவரி 1 1993. இது லீஃப் ஆண்டான்னு பாருங்க. 1992 4ஆல் வகுப்படுமான்னு பாருங்க. 92 4ஆல் வகுப்படுமான்னு பாருங்க. 1 4 5 20 4 16 16ல் மீதி 3 இருக்கு இல்லைங்களா. மீதி 3னா இங்கே 39 வரும். இது பாருங்க. 5 40ன்னா 7 28 8 32 9 36 ஓகேங்களா. 36னா மீதி எத்தனை இருக்கும்? 3 இருக்கும் ஓகேங்களா. அதே திரும்பி அடிங்க. என்ன 7 8னா 32 எத்தனை நாள்? 32 நாள் வருதுங்களா. அப்போ என்ன வருங்க. 92லேருந்து 93க்கு 2 நாட்களை கூட்டணும். வாரத்தின் எந்த நாள்லேருந்து ஜனவரி 1 வரும். புதனுக்கு அப்புறம் வியாழன், வெள்ளி. ஆன்சர் வெள்ளி. அடுத்தது லீஃப் ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. அதாவது 4ஆலையும் 400ஆலையும் வகுப்படக்கூடியது மட்டும் தான் லீஃப் ஆண்டு ஓகேங்களா. 4ஆல் அது வகுப்படுமா பாருங்க. 400 4 இல்லைன்னா 400ஆல் ஓகேங்களா. இது 400ஆல் வகுப்படுங்க. 4 16 இதை அடிங்க 400ஆல். இது வராது. 4 16 5 20 வந்துடும். இதை 400ஆல் அடிங்க. 4 16 5 21 வரும். அப்போ ஆன்சர் 1600.